ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொடி மாஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதை பாருங்கள், நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா 2 வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு அதை 10 பல் பூண்டு நசுக்கி அதில் போட்டு ஒன்றா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு 2 ஸ்பூனு நான் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இதோட கூட ஒரு ஸ்பூன் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடுறேன். அது வந்து கலர் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும், ரெட் கலர் வரும் உங்களுக்கு, அதுக்காக வேண்டி போட்டிருக்கேன். காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதில் 4 உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொடியாக நசுக்கி வச்சுருக்கேன். அதை ஒன்றா போட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி வந்து நல்லா பொடியாக நறுக்கி இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா நம்ம கலரி விட போகிறோம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பொடி மாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ரசம் சாதமும் உருளைக்கிழங்கு பொடி மாஸும் சூப்பராக இருக்கும். கூட ஒரு மசால் வடை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இது காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதம் கூட சாப்பிட. அதே மாதிரி சாம்பார் சாதம் என்னென்னா, முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன், இன்றைக்கி ரசம் வச்சுருக்கேன், பொரியல், அப்பளம். நீங்களும் செஞ்சு வீட்டில் அசத்துங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.